மிளகு சீரகத்தெல்லாம் இடிக்கல்ல வச்சு இடிச்சு நண்டையும் நல்லா தட்டி போட்டு நல்ல காட்டமான நண்டு ரசம். கோல்டு காஃப்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, மறுநாள் ஓடி போயிடும். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? நண்டு ரசம் பண்றதுக்கு இடிக்கல்ல 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா இடிச்சு, கூடவே 3 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கல்லுல எடுத்து வச்சிருக்க எல்லா நண்டையும் 2-3 தட்டு தட்டி ஷெல்லை மட்டும் பிரேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு நுணுக்கிற வேண்டாம், அப்புறம் அதோட ஷெல் சூப் ஃபுல்லா கலந்து நெரு நெருன்னு ஆயிடும். நான் இன்னைக்கு கடல் நண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வயல் நண்டு, ஆத்து நண்டு பிடிக்கும்னா அதையும் இதே மாதிரி தட்டிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சு அதுல 2 தக்காளி பழத்தையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா நறுக்குன 2-3 சின்ன வெங்காயத்தை லைட்டா வதக்கி முன்னாடி தட்டி வச்சிருக்க மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தட்டி வச்ச நண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டு புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றி தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் நண்டு சூப்பராக வெந்து நல்லா கமன்னு நண்டு ரசம் தயார். அப்படியே சுட சுட பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.